இன்னைக்கு மைக்கு கிடைச்சவெல்லாம் ரிவ்யூவர் ரிப்போர்ட்டர்னு சொல்லிட்டு சுற்றுற மாதிரி டைப் பண்ண தெரிஞ்சாலே கமெண்ட் பண்ண தகுதி இருக்குன்னு சில பேர் நினைக்கிறாங்க. நம்ம சேனலில் வர சில பேரோட கமெண்ட்ஸை பார்க்குறப்ப மூவி சென்ஸ் இருக்கிறவங்க மட்டும் இங்கே வரணும்னு டிஸ்க்ளைமர் போடணும்னு தோணுது. கிறிஸ்டபர் நோலன்கே ஸ்க்ரீன் பிளே சொல்லி கொடுக்குற அதிமேதாவிகள்லாம் ஏன் வாய்ஸ் ஆஃப் விஷாக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு தான் தெரில. அந்த ஒரு சிலரை தவிர வாய்ஸ் ஆஃப் விஷாக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுற நண்பர்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2024 ரிலீஸ் ஆன ஒரு ஹிந்தி மர்டர் மிஸ்டரி மூவி. படத்தோட பேர் ஹவுஸ் ஆஃப் லைஸ். விக்டிமை பர்த்டே அன்னைக்கு கொலை பண்ணுறாங்க. விக்டிமோட ஃபேமிலி மெம்பர்ஸ், பர்த்டே பார்ட்டிக்கு வந்திருந்த கெஸ்ட்ஸ்ன்னு பல சஸ்பெக்ட்ஸ் இருக்கிற இந்த சிக்கலான கேஸை சால்வ் பண்ணுறதுக்கு கிரைம் பிரான்ச்லேருந்து ஒரு ஆஃபீஸர் வராரு. இந்த கேஸில் மணி லாண்ட்ரிங் இன்வால்வ் ஆயிருக்குன்னு சொல்லி என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு லேடி ஆஃபீஸரும் வராங்க. பொய்கள் நிறைஞ்சிருக்கிற அந்த வீட்டில் இவங்க 2 பேரும் சேர்ந்து கேஸை எப்படி சால்வ் பண்ணுறாங்க, கில்லர் யார், பணம் யார்கிட்ட இருக்குன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தெலுங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் விஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒரு கேஸை பற்றி பேக்ரவுண்ட் வாய்ஸில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் பில்டப் கொடுக்குறாரு. அளவுக்கு மீறி ஆசைப்படக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் பெருசாக ஆசைப்படலைன்னா வளரவே முடியாதுன்னு நினச்ச ஒருத்தர் தான் ஆல்பர்ட். அதுக்காக அவர் சூஸ் பண்ண வழி தான் கிரிப்டோ காயின், அதாவது டிஜிட்டல் கரன்சி. இதை வச்சு பண்ணுற ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸை பேங்க் வெரிஃபை பண்ண தேவையில்லை. ஆல்பர்ட் கிட்ட இந்த கிரிப்டோ காயின்ஸோட வேல்யூ ஒரே நைட்டில் பல கோடி ரூபாயாக ஆயிருக்கு. அந்த பணத்தை அடையிறதுக்கு அவரை சுற்றி இந்த எல்லாருமே ஆசைப்பட்டிருக்காங்க. ஆல்பர்ட்டோட கேஸில் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்தோம், ஆனால் இந்த வீடு ஃபுல்லாக பொய்கள் நிறைஞ்சிருக்குன்னு சப் இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. அப்படியே கட் பண்ணி அந்த சப் இன்ஸ்பெக்டரை காட்டுறாங்க. இவர் பேர் ஆபே, இவர் எஸ்ஐனே சொல்கிறேன். இப்போ க்ரைம் சீனில் இருக்காரு. இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக க்ரைம் பிரான்ச்லேருந்து சீனியர் ஆஃபீஸர் ராஜ்வீர் வர போகிறதா சொல்கிறாரு. அவர் தான் படத்தோட ஹீரோ. கொஞ்ச நேரத்தில் ஹீரோவும் க்ரைம் சீனுக்கு வராரு. ஃபார்மாலிட்டிஸ்க்குலாம் டைம் இல்லைன்னு நேராக இன்வெஸ்டிகேஷனில் இறங்குறாரு. வீட்டில் இருக்கிற சிசிடிவி கேமராஸை ஹீரோ நோட் பண்ணுறாரு. அப்போ விக்டிமோட ஒய்ஃப் வராங்க. இவங்க பேர் ராகினி. இவங்க தான் போலீஸ்க்கு ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிக்காங்க. சாரி ஃபார் யுவர் லாஸ்னு ஹீரோ சொல்ல ஒய்ஃப் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக போகிறாங்க. அடுத்து ஸ்டடி ரூமில் இருக்கிற விக்டிமோட பாடியை ஹீரோ பார்க்குறாரு. இவரோட பேர் ஆல்பர்ட். இவரோட கழுத்தில் காயம் இருக்கிறதையும் மூக்கு கிட்ட மஞ்சள் கலரில் கரை இருக்கிறதையும் ஹீரோ நோட் பண்ணுறாரு. இவ்வளோ பெரிய வீட்டில் ஏன் 3 சிசிடிவி கேமரா தான் இருக்குன்னு ஆல்பர்ட்டோட ஒய்ஃப் கிட்ட ஹீரோ கேட்குறாரு. எங்களுக்கு அது தேவைப்படலைன்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க. ஹீரோவும் எஸ்ஐயும் ஒய்ஃப் கிட்ட அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வாங்க ஆரம்பிக்கிறப்ப என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு லேடி ஆஃபீஸர் வராங்க. இவங்க பேர் சாஷி. இவங்களை லேடி ஆஃபீஸர்னே சொல்கிறேன். இப்போ ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்பர்ட் ரொம்பவே நல்ல மனுஷன். நேற்று தான் ஆல்பர்ட்டோட பர்த்டே, அதுக்காக வீட்டில் பார்ட்டிலாம் நடந்திருக்கு. பார்ட்டிக்கு வந்த கெஸ்ட்ஸ் யார்னா ஆல்பர்ட்டோட ஃப்ரெண்டு எக்ஸ்-ஆர்மி மேன் வர்மா, வர்மாவோட டிவோர்ஸ் ஆன அவங்களோட ஒய்ஃபு டாக்டர் ஃபெர்னாண்டஸ், லாயர் கரண், அப்புறம் யூஸ்வலாக பார்ட்டிக்கு வர சில பேர். ஆல்பர்ட்டோட கேரக்டரே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்திருக்கு. அவர் கூட யாருமே ஈஸியாக கனெக்ட் ஆக முடியாதா. அவர் எல்லாருமா சேர்ந்து கொலை பண்ணிட்டாங்கன்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க. அதுலேயும் முக்கியமாக ஆல்பர்ட்டோட தம்பி மேலே ஒய்ஃப் சந்தேகப்படுறாங்க. அடுத்த சீனில் தம்பியை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இவரோட பேர் தாமஸ். ஆல்பர்ட் தான் தம்பியை கூடவே வச்சு சோறு போட்டிருக்காரு. ஆல்பர்ட்டோட ஒய்ஃப் ஸ்டார்ட் பண்ண கம்பெனியில் தம்பியவே பார்ட்னர் ஆக்கியிருக்காரு. அதனால் ஆல்பர்ட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும்னு தம்பி சொல்கிறாரு. ஆனால் உங்களுக்கும் ஆல்பர்ட்க்கும் அடிக்கடி சண்டை நடந்ததா அவரோட ஒய்ஃப் சொல்கிறாங்களேன்னு ஹீரோ கேட்க, எனக்கும் ஆல்பர்ட்க்கும் இருந்த பாண்டிங்கை பார்த்து ஒய்ஃப்க்கு பொறாமன்னு தம்பி சொல்கிறாரு. சரி, ஆல்பர்ட்க்கு எப்படி கிரிப்டோ காயின்லேருந்து 35 கோடி கிடச்சிச்சுன்னு லேடி ஆஃபீஸர் கேட்க, ஹீரோ அவங்கள இன்ட்ரப்ட் பண்ணுறாரு. இது கொலை கேஸு, ஃபஸ்ட்டு அதை சால்வ் பண்ணுவோன்னு ஹீரோ சொல்ல, இதில் மணி லாண்ட்ரிங்கும் இன்வால்வ் ஆயிருக்குன்னு லேடி ஆஃபீஸர் சொல்கிறாங்க. பணத்தை பற்றி விசாரிச்சா கில்லரை கண்டுபிடிச்சிடலான்னு லேடி ஆஃபீஸர் ஒரு கணக்கு போடுறாங்க. ஆனால் ஹீரோ ஃபஸ்ட்டு கில்லர் தான் முக்கியம்னு நினைக்கிறாரு. இதனால ஹீரோக்கும் லேடி ஆஃபீஸருக்கும் கிளாஷ் ஆகுது. அப்புறமா 2 பேரும் சமாதானம் ஆகி இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ணுறாங்க. தம்பி கிட்ட விசாரிக்கிறப்ப ஆல்பர்ட் தம்பியை கூடவே வச்சுக்கிட்டு அவருக்கு தேவையானதெல்லாம் செஞ்சது ஆல்பர்ட்டோட ஒய்ஃபுக்கு பிடிக்கல. சரின்னு தம்பியை அனுப்பிட்டு அடுத்து வர்மா கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. இவரும் ஆல்பர்ட்டும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. வர்மாவோட காலில் அடிபட்டு கட்டு போட்டிருக்காரு. அதை பார்த்த எஸ்ஐ என்னாச்சுன்னு கேட்க, 3 நாளைக்கு முன்னாடி ஸ்லிப் ஆகி விழுந்துட்டேன்னு வர்மா சொல்கிறாரு. அப்படி இருந்தும் நேற்று பார்ட்டி அட்டன் பண்ண வந்திருக்காருன்னு எஸ்ஐக்கு லைட்டாக டவுட் வந்திருக்கு. ஆல்பர்ட்க்கு கிரிப்டோ காயின்ஸ் மூலமாக எப்படி 35 கோடி கிடைச்சதுன்னு வர்மாக்கு தெரிஞ்சிருக்கு. பல வருஷத்துக்கு முன்னாடி ஆல்பர்ட்டோட கசின் ஆல்பர்ட்க்கு கிரிப்டோ காயின்ஸை கிஃப்டாக கொடுத்துருக்காரு. பார்ட்டிக்கு வந்த வர்மா கேக் சாப்பிட்டுட்டு கிளம்பாம அந்த கிரிப்டோ காயின்ஸை துபாயில் தனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட கொடுத்து பணமாக மாற்றிடலான்னு ஆல்பர்ட்க்கு ஐடியா கொடுத்துருக்காரு. ஆனால் ஆல்பர்ட்டுக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்திருக்கு. அதுக்கு வர்மா இருந்துக்கிட்டு கிரிப்டோ மார்க்கெட்டே கிராஷ் ஆக போகிறனால சீக்கிரமே காயின்ஸை பணமாக மாற்றுறது நல்லதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நேற்று பார்ட்டிக்கு வர்மா வந்ததே ஆல்பர்ட்டை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு தான் போல.
இவர் ஆல்பர்ட் கிட்ட பேசிட்டு இருந்த கேப்ல ஆல்பர்ட்டோட தம்பி வர்மாவோட எக்ஸ் ஒய்ஃப் கூட ஜாலியா இருந்திருக்காரு. அடுத்த சீன்ல தம்பியோட ஒய்ஃப் கிட்ட விசாரிக்கிறாங்க. இவங்க பேரு ஆஸ்தா. இவங்களுக்கும் ஆல்பர்ட்டோட தம்பிக்கும் கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆயிருக்கு. தம்பியோட பிசினஸ் லாஸ் ஆனதுக்கு அப்புறம் ஆல்பர்ட்க்கு தம்பி மேல வெறுப்பு வந்துச்சான். இருந்தாலும் ஆல்பர்ட் என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ணாருன்னு ஆஸ்தா சொல்றாங்க. ஆல்பர்ட் தான் போட்டிருந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆஸ்தாவோட பேருக்கு மாற்றி அதுல இருந்த இன்ட்ரெஸ்ட் ஆஸ்தாக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. இந்த விஷயம் ஆல்பர்ட் ஒய்ஃபுக்கு தெரியுமான்னு எஸ்ஐ கேட்க, இந்த விஷயத்தினால அவங்க கொஞ்சம் அப்செட்டாக தான் இருந்தாங்கன்னு ஆஸ்தா சொல்றாங்க. நேற்று பார்ட்டியில் ஆல்பர்ட்டோட ஒய்ஃபு தம்பிக்கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்காங்க. எப்படின்னா, நீ அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்ட, என் புருஷன் அவ பேர்லலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டை மாற்றிட்டு இருக்காருன்னு ஒய்ஃபு புலம்பியிருக்காங்க. இதில் எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி தம்பி ஒரு மேட்ரை போட்டு உடச்சிருக்காரு. ஆல்பர்ட்க்கும் ஆஸ்தாக்கும் அஃபேர் இருந்திருக்கு போல. இப்போ எஸ்ஐயும் ஹீரோவும் மாற்றி மாற்றி கொஸ்டின் கேட்கவும் என் லாயர் கிட்ட பேசிக்கங்கன்னு சொல்லி லாயரை கூப்பிடுறாங்க. இந்த லாயர் கரண் ஆஸ்தாவோட ஃப்ரெண்டு தான். கோர்ட் ஆர்டர் இல்லாமல் என் கிளையண்ட்டை ஹாரஸ் பண்ணாதீங்கன்னு லாயர் சட்டம் பேசுகிறாரு. உடனே லேடி ஆஃபீஸர் இந்த கேஸில் இல்லீகல் மணி இன்வால்வ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி பணம் இன்வால்வ் ஆனதுக்கு எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்டு லாயர் மடக்கிறாரு. ஏன்னா ஆல்பர்ட்டோட ஃபோன்லேயோ மற்றவங்களோட ஃபோன்லேயோ கிரிப்டோ காயின் ஆப்பு அக்கௌண்ட்னு எதுவுமே இல்லை. பல கோடி பணம் இருக்கிற மாதிரி ஆல்பர்ட்டே ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட போய் சொல்லியிருக்கலாம்னு லாயர் புதுசாக ஒரு கதையை சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு வாரண்ட்டை வாங்கிட்டு வாங்கன்னு லாயர் சொல்லவும் ஹீரோ, எஸ்ஐ, லேடி ஆஃபீஸர் 3 பேருமே இன்வெஸ்டிகேஷன் ஹோல்ட் பண்ணிட்டு வாரண்ட்காக வெயிட் பண்ணுறாங்க. இன்வெஸ்டிகேஷனை நான் லீட் பண்ணுறேன்னு லேடி ஆஃபீஸர் சொல்ல, உங்களை இன்வெஸ்டிகேஷனில் விட்டால் மேலும் ப்ராப்ளம்ஸ் தான் வரும், நானே பார்த்துக்கிறேன்னு ஹீரோ சொல்கிறாரு. அப்போ ஆல்பர்ட்டோட வீட்டு சர்வெண்ட்டை ஹீரோ பார்க்குறாரு. இவர் பேர் ஜாயித். இவர் தான் ஆல்பர்ட்டோட பாடியை ஃபர்ஸ்ட் பார்த்துருக்காரு. ஸோ ஹீரோவோட ஃபோக்கஸ் சர்வெண்ட் பக்கம் திரும்புது. வாரண்ட் கிடைச்சதும் இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ணுறாங்க. சர்வெண்ட்டை பற்றி தம்பி கிட்ட ஹீரோ கேட்க, ஆல்பர்ட்டை கொலை பண்ணதே சர்வெண்ட்டாக கூட இருக்கலான்னு தம்பி சொல்கிறாரு. ஏன்னா சர்வெண்ட்டுக்கும் ஆல்பர்ட் கிட்ட இந்த கிரிப்டோ காயின்ஸ் பற்றி தெரியுமா. சர்வெண்ட் தான் கில்லருங்கிற மாதிரி தம்பி கேஸை டைவர்ட் பண்ணுறாரு. அதனால ஹீரோ ஆல்பர்ட்டோட ஒய்ஃபை கூப்பிட்டு சர்வெண்ட்டை எப்படி வேலைக்கு எடுத்தீங்கன்னு கேட்குறாரு. ஒரு ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணனால அவரை வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சர்வெண்ட் ஒரு கேயா, அதனால லேடிஸ்க்கு சேஃப்டின்னு ஒய்ஃப் நினச்சிருக்காங்க. சரி, ஆல்பர்ட் கிட்ட இந்த கிரிப்டோ காயின்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு ஹீரோ கேட்க, வர்மா தான் அதை பற்றி சொன்னார்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க. ஸோ ஹீரோ வர்மாவை கூப்பிட்டு உங்கள் ஃப்ரெண்டோட சீக்ரெட் அப்படி லீக் பண்ணிக்கிங்களேன்னு சொல்கிறாரு. பார்ட்டியில் வர்மா ஆல்பர்ட்டை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தார்ல. கனடாவில் இருக்கிற கசின் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறமா கிரிப்டோ காயின்ஸ் பற்றி முடிவு பண்ணுறேன்னு ஆல்பர்ட் சொன்னாராம். ஆல்பர்ட்டோட சீக்ரெட்டை நான் யார்கிட்டையும் லீக் பண்ணல, யாராவது ஒட்டு கேட்டிருக்கலான்னு வர்மா சொல்கிறாரு. அப்படியே இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு. ஆல்பர்ட்க்கும் தம்பிக்கும் ஏதோ ஆர்குமெண்ட் நடந்திருக்கு. தம்பி ஆல்பர்ட்டை மிரட்டியிருக்கார் போல, அதை வர்மா ஓட்டு கேட்டிருக்காரு. இந்த ஃபேமிலியிலே தம்பி தான் கருப்பு ஆடுன்னு ஹீரோ கிட்ட வர்மா போட்டு கொடுக்கவும் தம்பியை கூப்பிட்டு மறுபடியும் ஹீரோ விசாரிக்கிறாரு. ஆல்பர்ட்க்கும் உங்கள் ஒய்ஃப் ஆஸ்தாக்கும் அஃபேர் இருந்துச்சுன்னு எப்படி சொல்கிறீங்கன்னு ஹீரோ தம்பி கிட்ட கேட்குறாரு. ஆஸ்தா என்ன பிளானில் ஆல்பர்ட் கிட்ட க்ளோஸாக பழகினாங்கன்னு எனக்கு தெரில, நானும் அதை கண்டுக்கலன்னு தம்பி சொல்கிறாரு. சரி, உங்களுக்கும் ஆல்பர்ட்க்கும் என்ன பிரச்சனை, எதுக்கு அவரை மிரட்டினீங்கன்னு ஹீரோ அடுத்த கேள்வியை கேட்க, அதை வச்சு நான் தான் கில்லர்னு சொல்ல வரீங்களான்னு தம்பி டென்ஷன் ஆகுறாரு. நேற்று ஸ்டடி ரூமில் ஆல்பர்ட்க்கும் தம்பிக்கும் நடந்த ஆர்குமெண்ட் என்னன்னு இப்போ தான் நமக்கு காட்டுறாங்க. தம்பிக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆனனால ஒரு ஃபினான்ஷியர் கிட்ட இருந்து 5 கோடி கடன் வாங்கியிருக்காரு. அந்த பணத்தை கேட்டு ஃபினான்ஷியரோட ஆளுங்க தம்பியை கார்னர் பண்ணிக்காங்க. அந்த சிக்கல்லேருந்து வெளியே வரதுக்காக தான் தம்பி ஆல்பர்ட் கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காரு. 5 கோடி கொடுக்க சொல்லி தம்பி கேட்டதுக்கு ஆல்பர்ட் இருந்துக்கிட்டு இது உன்னோட பிரச்சனை, நீயே பார்த்துக்கன்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டதும் தம்பி கோவம் வந்திருக்கு. நீங்கள் ஒன்றும் உத்தமன்லாம் கிடையாது, உங்களுக்கும் என் ஒய்ஃப் ஆஸ்தாக்கும் நடுவில் என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும்னு தம்பி சொல்லவும், உனக்கும் வர்மாவோட ஒய்ஃபுக்கும் நடுவில் என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கும் தெரியும்னு ஆல்பர்ட் சொல்லியிருக்காரு. எனக்கு மட்டும் பணம் கிடைக்கல, உங்களையும் பணத்தை அனுபவிக்க விட மாட்டேன்னு மிரட்டிட்டு போயிருக்காரு தம்பி. இதைத்தான் வர்மா ஒட்டு கேட்டிருக்காரு. அடுத்த சீன்ல ஆஸ்தாவை கூப்பிட்டு அவங்களுக்கும் ஆல்பர்ட்க்கும் இருந்த ரிலேஷன்ஷிப் பற்றி விசாரிக்கிறாங்க. எங்களுக்குள்ள எந்த அஃபேரும் இல்லைன்னு ஆஸ்தா சொல்கிறாங்க. நேற்று ஸ்டடி ரூமில் ஆஸ்தாக்கும் ஆல்பர்ட்க்கும் நடந்த கான்வர்சேஷன் என்னன்னு இப்போ நமக்கு காட்டுறாங்க. ஆல்பர்ட்டோட வீடை தன்னோட பேரில் மாற்றிக்கிறதுக்கு ஆஸ்தா ட்ரை பண்ணிக்காங்க போல. என்னை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் அபகரிக்க பார்க்குறியான்னு ஆல்பர்ட் கோவப்படவும், அப்படிலாம் இல்லை, ஒரு அட்ரஸ் ப்ரூஃப்காக தான் அப்படி பண்ணேன்னு ஆஸ்தா சொல்லியிருக்காங்க. உன்னோட கேம் ஓவர்னு ஆல்பர்ட் சொல்லியிருக்காரு. எங்களுக்குள்ள இந்த மாதிரி கேம்லாம் சகஜம்னு இப்போ ஹீரோ கிட்ட ஆஸ்தா கூலாக சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோவும் எஸ்ஐயும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இன்னும் சர்வெண்ட் கிட்ட மட்டும்தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு எஸ்ஐ சொல்கிறாரு. ஆனால் சர்வெண்ட் ஒருவேளை குற்றவாளியாக இருந்திருந்தா இந்நேரம் ஓடி இருப்பான்னு ஹீரோ சொல்கிறாரு. ஆல்பர்ட் கிட்ட இந்த கிரிப்டோ காயின்ஸ் பற்றி எப்படி கண்டுபிடிக்கன்னு எஸ்ஐ கேட்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிளாக் செயின் டெக்னாலஜியை வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கலான்னு ஹீரோ சொல்கிறாரு.
இந்த பிளாக் செயின்ங்கிறது ஒரு டிஜிட்டல் டேட்டா பேஸ். கிரிப்டோ காயின்ஸை நம்ம வாங்கினாலும் வித்தாலும் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அதில் ஸ்டோர் ஆயிருக்கும். ஹீரோவும் எஸ்ஐயும் சர்வன்ட் கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க. ஆல்பர்ட்டோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் ஒன்று கேன்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்காங்களான்னு ஹீரோ கேட்குறாரு. அப்படிலாம் இல்லை, அவங்க எல்லாருமே நல்லவங்க தானே சர்வன்ட் சொல்கிறாரு. ஆல்பர்ட்டை யார் கொலை பண்ணான்னு ஹீரோ கேட்குறாரு. யார் கொலை பண்ணா, எதுக்கு கொலை பண்ணாங்க, எப்படி கொலை பண்ணாங்கன்னு எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு சர்வன்ட் சொல்கிறாரு. சரி, நீ ஊரை விட்டு எங்கேயும் போயிடாதுன்னு சொல்லி சர்வெண்ட்டை ஹீரோ அனுப்பி வைக்கிறாரு. அடுத்து லேடி ஆஃபீஸர் சர்வெண்ட் கிட்ட தனியாக விசாரிக்கிறாங்க. இவங்க கிட்டேயும் சர்வெண்ட் எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிடுறாரு. அப்படியே ஒரு இன்ஃபர்மேஷனை சர்வெண்ட் ஷேர் பண்ணுறாரு. ஆல்பர்ட்க்கு ஷேர் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சான். அதனால வாரன் பஃபெட்டோட புக்கை வாங்கி படிச்சுக்கிட்டே இருப்பாராம். ஸோ ஆல்பர்ட்க்கு ஆன்லைன் ட்ரேடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்குன்னு லேடி ஆஃபீஸருக்கு தெரிய வருது. ஆனால் அவரோட ஃபோனில் கிரிப்டோ காயின் சம்மந்தப்பட்ட எந்த ஆப்பு சர்ச் ஹிஸ்ட்ரியுமே இல்லையேன்னு லேடி ஆஃபீஸர் யோசிக்கிறாங்க. அடுத்து நைட் டைமில் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிளம்புனதும் ஒய்ஃபை சோகமாக டைனிங் டேபிளில் உட்காந்து ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ ஆஸ்தாங்க வந்து ஓவராக நடிக்காத, வெளியாளுங்க யாரும் இப்போ இல்லைன்னு சொல்கிறாங்க. கூட வர்மாவும் தம்பியும் இருக்காங்க. ஆல்பர்ட் இறந்ததை பற்றி யாருக்குமே கவலை இல்லை. ஆல்பர்ட் கிட்ட இந்த கிரிப்டோ காயின்ஸ் மூலமாக கிடைக்க போகிற பணத்தை ஷேர் பண்ணுறதுக்காக தான் கால்குலேஷன் போடுறாங்க. இவங்க 4 பேர் பத்தாதுன்னு லாயரும் ஷேர் கேட்டிருக்காரு போல. ஆனால் ஆல்பர்ட்டோட அக்கௌண்ட் பாஸ்வேர்டு எனக்கு தெரியாதேன்னு வர்மா சொல்கிறாரு. ஆல்பர்ட் கூடயே தானே சுற்றிட்டு இருந்த, உங்களுக்கு பாஸ்வேர்ட் தெரியாதான்னு தம்பி டென்ஷன் ஆகுறாரு. ஆல்பர்ட்டோட பணமும் கிடைக்காம போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லேயே மாட்டிக்கிட்டு இருக்கோன்னு எல்லாரும் முழிக்கிறாங்க. எதுக்கு ஃபர்ஸ்ட் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னு ஒய்ஃப் மேலே தம்பி கோவப்படுறாரு. நம்ம யார்கிட்டையும் பாஸ்வேர்டு இல்லைன்னா போலீஸே கண்டுபிடிச்சு கொடுப்பாங்கன்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்சா பணம் லீகலாக உனக்கு வந்து சேரும்னு பிளான் பண்ணுறியான்னு வர்மா கேட்குறாரு. அதுக்கு ஒய்ஃபால் பதில் சொல்ல முடியல. ஆல்பர்ட் என்னோட அண்ணன், அவரோட பணம் உனக்கு கிடைக்க விட மாட்டேன்னு தம்பி சொல்லிட்டு போகிறாரு. பணத்துக்காக இவங்களுக்குள்ளேயே கிளாஷஸ் ஆரம்பிக்குது. அடுத்த சீனில் ஹீரோவும் எஸ்ஐயும் டாக்டரை மீட் பண்ணுறாங்க. காலையில் கிளினிக்கில் பிஸியாக இருந்தனால இவரால் வர முடியலையா. இதே நேரம் ஆல்பர்ட்டோட ஸ்டடி ரூமில் யாரோ இருக்காங்க. அவங்க முகத்தை நமக்கு காட்டல. வாரன் பஃபெட் புக்குக்குள்ளே ஒரு பெண்ணை வைக்கிறாங்க. அப்புறமா ஸ்டடி ரூமோட தரையில் ஒரு பட்டன் மாதிரி எதையோ போட்டுட்டு போகிறாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு டாக்டர் கிட்ட ஹீரோ விசாரிக்கிறத காட்டுறாங்க. ஆல்பர்ட் எதுக்காக மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டாருன்னு ஹீரோ கேட்குறாரு. ஆல்பர்ட்க்கு ஆங்ஸைட்டி அட்டாக்ஸ் வருமா? அப்படி வர்றப்ப ஹார்ட் அட்டாக் மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் டெய்லி நைட்டு ஒரு டேப்லெட் சாப்பிடணும்னு டாக்டர் சொல்கிறாரு. ஆனால் ஆல்பர்ட்டோட பெட்டுக்கு பக்கத்தில் கிடந்த டேப்லெட் ஸ்ட்ரிப்ஸை பார்த்தா ஒரு நைட்லேயே நிறைய டேப்லெட்ஸ் போட்ட மாதிரி தெரியுதேன்னு எஸ்ஐ சொல்கிறாரு. ஒருவேளை நீங்கள் எதுவும் எக்ஸ்ட்ரா டேப்லெட் எடுத்துக்க சொன்னீங்களான்னு ஹீரோ கேட்டதும் டாக்டர் பதட்டமாகறாரு. நான் அப்படி எதுவுமே சொல்லவே இல்லைன்னு டாக்டர் சொல்கிறாரு. சரின்னு ஹீரோவும் எஸ்ஐயும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்த சீனில் லேடி ஆஃபீஸர் ஸ்டடி ரூமுக்கு போகிறப்ப வாரன் பஃபெட் புக் எடுத்து பார்க்குறாங்க. ஏன்னா இந்த புக்கை தான் ஆல்பர்ட் விரும்பி படிச்சிருக்காரு. அதுக்குள்ளே அந்த பெண்ணை லேடி ஆஃபீஸர் பார்க்குறாங்க. அது சாதாரண பெண்ணில் ஸ்பை கேம் இருக்கிற ஒரு பெண்ணா. அதில் இருக்கிற ஃபூட்டேஜஸை எடுத்து தர சொல்லி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க. அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் ஹீரோ, எஸ்ஐ, லேடி ஆஃபீஸர் எல்லாரும் ஆல்பர்ட்டோட வீட்டில் இருக்கிறத காட்டுறாங்க. ஆல்பர்ட்டோட ஒய்ஃபை நைட்லேருந்து காணோமா. பணத்தை எடுத்துகிட்டு ஓடி போயிட்டு தான் தம்பி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஒய்ஃபு வெளியேந்து வீட்டுக்கு வராங்க. நைட்டு கடற்கரைக்கு போய் சோகத்தில் ட்ரிங்க் பண்ணிட்டு அழுதுருக்காங்க போல். ஏன்னா இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இவங்கள தானே டார்கெட் பண்ணுறாங்க. ஆல்பர்ட்டோட ஹெல்த் கண்டிஷன் பற்றி ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஹீரோ கிராஸ் செக் பண்ணுறாரு. கொஞ்சம் மாதமாகவே ஆல்பர்ட்டு டாக்டர் கன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஆல்பர்ட்க்கு ஆங்ஸைட்டி அட்டாக்ஸ் வர்றது உண்மைதான். அந்த டைமில் ஒய்ஃப் தான் அவருக்கு கோல்ட் வாட்டர் கொடுப்பாங்களா. அடுத்து தம்பி கிட்ட விசாரிக்கிறாங்க. ஆல்பர்ட் டேப்லெட் சாப்பிட்றப்பெல்லாம் 2-3 நாள் கூட கண்டினியூஸாக எந்திரிக்காமல் தூங்குவாராம். அன்னைக்கு பாட்டிக்கு டாக்டர் வந்திருந்தப்ப எனக்கும் அப்படி போதை ஏற மாதிரி டேப்லெட் கொடுங்களேன்னு தம்பி கேட்டிருக்காரு. அதுக்கு டாக்டர் இருந்துக்கிட்டு நான் ஒன்றும் ட்ரக் டீலெல்லாம் இல்லைப்பான்னு சொல்லியிருக்காரு. அந்த நைட்டு ஆல்பர்ட் ஸ்டடி ரூமில் இருந்தப்ப அட்டாக் வந்திருக்க போல். அப்போ தம்பி ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்தப்ப ஆல்பர்ட் அவரை போக சொல்லிட்டாராம். அடுத்து டாக்டரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஆல்பர்ட் 2-3 நாள் தூங்குற அளவுக்கு என்ன டேப்லெட் கொடுத்தீங்கன்னு ஹீரோ கேட்குறாரு. ஆல்பர்ட் ஜெனாக்ஸுங்கிற ஒரு டேப்லெட்க்கு அடிக்ட் ஆகிட்டு தான் டாக்டர் சொல்கிறாரு. சில நேரம் 2-3 டேப்லெட்டை ஒரே நேரத்தில் ஆல்பர்ட் போட்டுருவாராம். டாக்டர் பாட்டிக்கு வந்திருந்தப்ப ஆல்பர்ட் கிட்ட தனியாக பேசியிருந்திருக்காரு. அப்போ ஆல்பர்ட் கனடா போகிற பிளானை பற்றி பேசியிருக்காரு. கனடா போனதுக்கப்புறம் பணக்காரனாக போகிறதாவும் திரும்ப வந்து டாக்டருக்கு 50 லட்சம் கொடுக்கறதாவும் ஆல்பர்ட் சொல்லியிருந்தாராம். அப்படின்னா ஆல்பர்ட் கனடாக்கு போக பிளான் பண்ணது கிரிப்டோ காயின் சம்மந்தமாவான லேடி ஆஃபீஸர் டாக்டர் கிட்டே கேட்குறாங்க. அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு டாக்டர் சொல்லிடுறாரு. இப்போ தான் ஹீரோக்கு ஒரு விஷயம் புரியுது. ஆல்பர்ட் ஜெனாக்ஸ் டேப்லெட்க்கு அடிக்ட் ஆனனால தான் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனுக்காக டாக்டரை யூஸ் பண்ணிக்காரு. அடுத்து வர்மாவை கூப்பிட்டு ஆல்பர்ட் கனடா போகிறத பற்றி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரான்னு விசாரிக்கிறாங்க. கனடாவில் இருக்கிற கசினை எல்லா பணத்தையும் எடுத்துக்க நினச்சி ஆல்பர்ட்டை வர சொல்லியிருக்கான் போலன்னு வர்மா ஒரு கெஸ் அடிக்கிறாரு. ஆல்பர்ட்டோட ஃபோன்லேயோ லேப்டாப்லேயோ கிரிப்டோ காயின் சம்மந்தமாக எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லையேன்னு லேடி ஆஃபீஸர் சொல்கிறாங்க.
அதுதான் எனக்கும் புரியலன்னு வர்மா சொல்றாரு. அடுத்து தம்பி கிட்ட கனடால இருக்கிற கசினை பத்தி விசாரிக்கிறாங்க. கசின் சரியான ஃப்ராடு, வெளிநாட்டுல ஒட்டகத்தை மேய்ச்சிட்டு இங்க வந்து சீனை போடுவான், அதனால அவன்கிட்ட நான் பேசுறதே நிப்பாட்டிட்டேன்னு தம்பி சொல்றாரு. அப்போ போலீஸ் ஆஃபீஸர் வந்து லேடி ஆஃபீஸரை தனியா கூப்பிட்டு பென்ல அந்த ஃபுட்டேஜை எடுத்தாச்சுன்னு அதை காட்டுறாரு. பென்ல ரெக்கார்ட் ஆகிற ஃபுட்டேஜ் அது கூட லிங்க் பண்ணியிருக்கிற ஃபோனுக்கு போகுமா. ஃபுட்டேஜோட காப்பி பென்லையும் இருந்திருக்கு. இதே நேரம் ஹீரோக்கும் எஸ்ஐக்கும் ஆல்பர்ட்டோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மெசேஜில் வருது. உடனே ஹீரோவும் எஸ்ஐயும் தனியாக போய் அந்த ரிப்போர்ட்டை ரீட் பண்ணுறாங்க. யாரோ துணியால் கழுத்து நெரிச்சனால தான் காயம் ஏற்பட்டிருக்கு. மூக்கில் அந்த மஞ்சக்கரை குளோரோஃபார்ம்னால ஏற்பட்டது. அப்படின்னா யாரோ குளோரோஃபார்ம் கொடுத்து மயக்கமாக்கி கழுத்தை நெரிச்சிருக்காங்களான்னு எஸ்ஐ கேட்குறாரு. அப்படி பண்ணியிருந்தா லங்ஸில் குளோரோஃபார்ம் இருந்திருக்குமா, ஆனால் லங்ஸில் குளோரோஃபார்ம் ட்ரேசஸ் கிடையாது. ஸோ குளோரோஃபார்ம் கொடுக்கும்போதே ஆல்பர்ட் அதை இன்ஹேல் பண்ண முடியாத கண்டிஷனில் இருந்திருக்காருன்னு தெரிய வருது. என்ன ட்விஸ்ட்னா, ஆல்பர்ட் இறந்தது கழுத்து நெரிச்சதுனாலையும் இல்லை, பாய்சனாலையும் இல்லை. ஆல்பர்ட் பொழைச்சிடவே கூடாதுன்னு நினச்ச யாரோ தான் இத்தனை அட்டம்ஸையும் ட்ரை பண்ணிக்காங்க. அது யாரா இருக்கும்னு ஹீரோவும் எஸ்ஐயும் யோசிக்கிறாங்க. இதே நேரம் பெண்ணில் அந்த ஃபுட்டேஜை பார்த்த லேடி ஆஃபீஸருக்கும் சில விஷயங்கள் தெரிய வருது. அடுத்த சீனில் பார்ட்டியில் நடந்ததை காட்டுறாங்க. ஆல்பர்ட்டோட ஒய்ஃபு, தம்பி, ஆஸ்தா, டாக்டர் 4 பேரும் ஒன்றா உட்காந்து பேசிக்கிறாங்க. ஆல்பர்ட் ஜெனாக்ஸ் டேப்லெட்க்கு அடிக்ட் ஆன விஷயத்த டாக்டர் சொல்லியிருக்காரு. ஃபேமிலி மெம்பர்ஸ் பற்றி ஆல்பர்ட் டாக்டர் கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணனால ஒவ்வொருத்தரும் ஆல்பர்ட்டை எப்படிலாம் யூஸ் பண்ணிக்காங்கன்னு டாக்டருக்கும் தெரியும். பார்ட்டியில் ஒரு பக்கம் தம்பி வர்மாவோட ஒய்ஃப் கூட சுற்றிக்கிட்டு இருந்த மாதிரி ஆஸ்தா இன்னொரு பக்கம் லாயர் கூட சுற்றிருக்காங்க. இதுங்களெல்லாம் எப்படி தான் வீட்டிலேருந்து ஒழிக்க போறேனோன்னு ஒய்ஃப் புலம்புறப்ப டாக்டர் ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு. அப்படியே கட் பண்ணி ப்ரெசண்ட்டை காட்டுறாங்க. ஹீரோ, எஸ்ஐ, லேடி ஆஃபீஸர் இவங்க 3 பேரும் அங்கேருந்து எல்லாரையும் அசம்பிள் பண்ணுறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் ஆல்பர்ட் கொலை செய்யப்பட்டது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு ஹீரோ சொன்னதும் ஃப்ரெண்டு ஷாக் ஆகுறாரு. ஆல்பர்ட்டை கொலை பண்ணவங்க ஃபஸ்ட்டு பென் கேமராவை வச்சு ஸ்பை பண்ணி அவரோட கிரிப்டோ காயின் ஆப்போட பாஸ்வேர்டை திருடியிருக்காங்க. அடுத்து லாகின் பண்ணி பாஸ்வேர்டை மாற்றிருக்காங்க. அப்புறமா சர்ச் ஹிஸ்ட்ரியை டெலீட் பண்ணிக்காங்கன்னு லேடி ஆஃபீஸர் சொல்கிறாங்க. ஆல்பர்ட்டோட ஸ்டடி ரூமில் கிடைச்ச லோகோ பட்டன் லாயர் யூஸ் பண்ணுற ஷர்ட்டோட பிராண்டு. அதை லேடி ஆஃபீஸர் எடுத்து காமிச்சு நீங்கள் அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு கேட்குறாங்க. இதை யாரும் எடுத்து ஸ்டடி ரூமில் போட்டு என்ன ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு லாயர் சொல்கிறாரு. ஸ்டடி ரூமில் கிடைச்ச பென் கேமரா யாரோட ஃபோனில் லிங்க் ஆயிருக்குன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும்னு எஸ்ஐ சொல்கிறாரு. சரி, இதெல்லாம் நாங்கள் தான் பண்ணியிருக்கணுமா என்ன, வெளியால் யாராவது வந்து கூட பண்ணிக்கலாம்லன்னு தம்பி கேட்குறாரு. வீட்டோட சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணதில் வெளியால் யாருமே வரவும் இல்லை, வீட்டிலேருந்து யாரும் வெளியே போகவும் இல்லைன்னு ஹீரோ சொல்கிறாரு. சரி, எப்படி தான் ஆல்பர்ட் இறந்தாருன்னு டாக்டர் கேட்க பாய்சன்னு ஹீரோ சொல்கிறாரு. யாரோ ஆல்பர்ட் குடித்த தண்ணியில் டிஎம்எம் மிக்ஸ் பண்ணிக்காங்க, அதாவது டைமெத்தில் மெர்க்குரிங்கிற ஒரு ஸ்லோ பாய்சன். உடனே ஒய்ஃபு சர்வெண்ட்டு தான் ஆல்பர்ட்க்கு தண்ணி கொடுப்பான்னு அவனை காமிக்கவும் தம்பி பாஞ்சு போய் சர்வெண்ட் அட்டாக் பண்ணுறாரு. உங்கள் கம்யூனிட்டியே ஃபுல்லாக கிரிமினல்ஸ் தானே தம்பி சொல்லவும் ஹீரோ டென்ஷன் ஆகுறாரு. சர்வெண்ட் ஒரு கேயாக இருக்கிறனால கொலகாரனாக இருப்பான்னு சொன்னீங்கன்னா அடி வெளுத்துருவேன்னு ஹீரோ சொன்னதும் தம்பி அமைதியாகிறாரு. ஸ்லோ பாய்சன் மட்டும் கிடையாது, ஆல்பர்ட் மேலே இன்னும் 2 மர்டர் அட்டம்ஸ் நடந்திருக்குன்னு ஹீரோ சொல்கிறாரு. கழுத்தை நெரிச்சது, குளோரோஃபார்ம் கொடுத்தது. ஸோ மொத்தம் 3 அட்டம்ஸ். ஒன்று ஒரே ஆள் 3 தடவை கொலை பண்ண ட்ரை பண்ணிக்கணும், இல்லைன்னா 3 பேர் 3 அட்டம்ப்ட் பண்ணியிருக்கணும். இதுதான் பாசிபிலிட்டிஸ். ஆல்பர்ட்டை ஏன் கொலை பண்ணணும்னு ஹீரோ கேட்குறாரு. அதுக்கு லேடி ஆஃபீஸர் ஒரு தியரியை சொல்கிறாங்க. யாரோ ஆல்பர்ட்டோட கிரிப்டோ காயின் ஆப்போட பாஸ்வேர்டை தெரிஞ்சுக்கிட்டு அக்கௌண்ட்டை ஷிஃப்ட் பண்ணிக்காங்க. ஒரிஜினல் ஓனரான ஆல்பர்ட்டை தீர்த்துக்கட்ட முடிவு பண்ணிக்காங்க. ஸோ உங்களில் ஒருத்தர்கிட்ட தான் அந்த 35 கோடி பணம் இருக்கணும்னு லேடி ஆஃபீஸர் சொல்கிறாங்க. உடனே ஒய்ஃபும் தம்பியும் அது ஆஸ்தாவாக தான் இருக்குன்னு சந்தேகப்படுறாங்க. 35 கோடி என்கிட்ட இருந்தால் உங்கள் மூஞ்சியை பார்த்துக்கிட்டு இங்கேயும் உட்காந்துட்டு இருக்க போகிறேன்னு ஆஸ்தா கோவப்படுறாங்க. ஆஸ்தா அவங்களோட சந்தேகத்தை வர்மா பக்கம் திருப்ப, வர்மா அவரோட சந்தேகத்தை டாக்டர் பக்கம் திருப்புறாரு. இப்போ தான் ஒய்ஃபுக்கும் டாக்டர் மேலே டவுட் வருது. ஆல்பர்ட்டை கிளினிக்கு வர வேணான்னு சொல்லி டாக்டர் வீட்டுக்கு வந்திருக்காரு. அதுக்கு காரணம் டாக்டரோட கிளினிக் மேலே எதுவும் என்கொயரி நடந்திருக்கு. பணத்தை கொடுத்து அந்த பிரச்சனையை சமாளிக்க தான் ஆல்பர்ட்டை டாக்டர் யூஸ் பண்ணிக்காரு. ஆல்பர்ட்டை ஜெனாக்ஸுக்கு அடிக்ட் ஆக்கி அதை வச்சு அவர்கிட்ட பணம் கறக்கிற பிளான்ல இருந்திருக்காரு. மாத்திரையோட டோசேஜை டாக்டர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கதா ஆல்பர்ட்டை வர்மா கிட்ட ஒரு தடவை சொல்லியிருக்கார் போல. டாக்டரை பற்றின உண்மைகள் வெளியே வரவும் டாக்டருக்கு காலெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஸ்டடி ரூம் சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடச்சிருச்சுன்னு சொல்கிறாரு. ஸ்டடி ரூம் சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் கரப்டடாக இருந்தனால அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு டைம் ஆயிருக்கு. சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடச்சிச்சுன்னு தெரிஞ்சதும் தம்பி கேஷுவலாக எந்திரிச்சு போகிற மாதிரி வீட்டிலேருந்து ஓடுறாரு. எஸ்ஐயும் கான்ஸ்டபிள்ஸும் அவரை மடக்கி பிடிக்கிறாங்க. அடுத்த சீனில் தம்பியை பிடிச்சி உட்கார வச்சு ஸ்டடி ரூம் சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுறாங்க. ஆல்பர்ட்டோட கழுத்து நெரிச்சது தம்பி தான். பணத்தை எங்கே வச்சுருக்கன்னு லேடி ஆஃபீஸர் கேட்க, எனக்கு கிரிப்டோ காயினுக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாதுன்னு தம்பி சொல்கிறாரு.
தம்பியோட வீட்டில் ஆஃபீஸ்லலாம் இருந்த லேப்டாப்பு மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் செக் பண்ணதில் கிரிப்டோ காயின் பற்றி சர்ச் பண்ணதுக்கான ஹிஸ்ட்ரி இருக்குது. பார்ட்டி நடந்த அன்னைக்கு வர்மா கிட்ட 6 தடவை பேசினதுக்கான கால் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. உடனே வர்மாவையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஆல்பர்ட்டை தம்பி மூலமாக கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக தான் வர்மா கால் பண்ணியிருக்கார் போல். ஆல்பர்ட்டோட பணம் எங்ககிட்ட இல்லைன்னு வர்மா சொல்கிறாரு. இன்ஃபேக்ட் ஆல்பர்ட் எந்த வாலெட்டை யூஸ் பண்ணுறாங்கங்கிற டீட்டெயில்ஸ் கூட யாருக்குமே தெரியாதான். அடுத்த சீனில் எஸ்ஐயும் ஹீரோவும் மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. குளோரோஃபார்ம் பாட்டில் கிடச்சிருக்கு, ஆனால் அதில் ஃபிங்கர் பிரிண்ட் இல்லை. பாட்டிலில் நாட் ஃபார் சேல்னு போட்டிருக்கு. ஸோ அது கமர்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறதுன்னு தெரிய வந்திருக்கு. பென் கேமராவோட லிங்க் ஆகிருக்கிற மொபைல் நம்பர் யாரோடதுன்னு சைபர் டீமும் ட்ரேஸ் பண்ணிட்டாங்களா. அந்த டீட்டெயில்ஸை லேடி ஆஃபீஸர் தான் வச்சுருக்காங்க போல். தம்பியை நம்புறீங்களான்னு எஸ்ஐ கேட்க, நான் இப்போ யாரையுமே நம்பலை, ஆனால் தம்பிக்கிட்ட பணம் இல்லைன்னு மட்டும் தெரியும். ஏன்னா பணம் இருக்கிறவன் கான்ஃபிடென்ட்டாக இருந்திருப்பான், தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணிக்க மாட்டான்னு ஹீரோ சொல்கிறாரு. ஒருவேளை ஆஸ்தா கிட்ட பணம் இருக்குமோன்னு எஸ்ஐ கேட்க, ஃபர்ஸ்ட்டு மர்டரை சால்வ் பண்ணுவோன்னு ஹீரோ சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோ ஆல்பர்ட்டோட வீட்டுக்கு வந்து சர்வன்ட் கிட்ட பேசுகிறாரு. குளோரோஃபார்ம் வாங்கினது சர்வெண்ட் தான், ஆனால் வாங்க சொன்னது ஒய்ஃபா. ஆஃபீஸ் ரெனோவேஷன் பண்ணுறதுல ஃப்ளோர் பாலிஷிங்க்கு குளோரோஃபார்ம் தேவைப்படுதுன்னு ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க. சர்வெண்ட்டோட ஃப்ரெண்டு ஃபார்மா கம்பெனியில் வேலை பண்ணுறதுனால குளோரோஃபார்மை சர்வெண்ட் வாங்கி ஒய்ஃப் கிட்ட கொடுத்துருக்காரு. இருந்தாலும் ஹீரோ சர்வெண்ட்டோட கையில் குளோரோஃபார்ம் கரை எதுவும் இருக்கான்னு செக் பண்ணுறாரு. அப்போ லேடி ஆஃபீஸர் வேகமாக வந்து ஆஸ்தாவை பார்க்குறாங்க. பென் கேமராவில் லிங்க் ஆயிருந்தது ஆஸ்தாவோட ஃபோன் தான். கிரிப்டோ காயின் ஆப்போட பாஸ்வேர்டை தெரிஞ்சுக்கிறதுக்காக பென்னை வச்சு ஸ்பை பண்ணிக்காங்க போல். ஆஸ்தாவோட ஃபோனில் கிரிப்டோ காயின் ஆப்பும் டவுன்லோட் ஆயிருக்கு. பணம் எங்கன்னு லேடி ஆஃபீஸர் கேட்க, பணம் என்கிட்ட இல்லை, நான் எதுவுமே பண்ணலன்னு ஆஸ்தா சொல்கிறாங்க. லேடி ஆஃபீஸர் ப்ரெஷர் பண்ணி விசாரிக்கவும் ஆஸ்தா மயக்கம் போடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் லாயர் அங்கே வந்து, இன்னொரு தடவை என் கிளைண்ட் பக்கம் வராதிங்கன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாரு. ஆஸ்தா இல்லைன்னா வேறு யாராக இருக்கும்னு லேடி ஆஃபீஸர் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஒருவேளை ஆஸ்தாவோட ஃபோனை யாராவது எடுத்து இப்படி பண்ணிக்கலான்னு ஹீரோ சொல்கிறாரு. பணம் இன்னும் கிடைக்காதனால தான் யாருமே வீட்டை விட்டு போகாமல் இருக்காங்கன்னு இப்போ தான் லேடி ஆஃபீஸருக்கே புரியுது. ப்ராப்பர் எவிடன்ஸ் கிடைக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலான்னு ஹீரோ சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோ இந்த கேஸில் கிடைச்ச எல்லா இன்ஃபர்மேஷனையும் அனலைஸ் பண்ணுறாரு. ஆல்பர்ட்டு மணி லாண்ட்ரிங் பண்ணனால அவர்கிட்ட இந்த கிரிப்டோ காயினுக்கு 35 கோடி கிடச்சிருக்கு. அதுக்காக தான் கனடா போகிற பிளானில் இருந்திருக்காரு. ஜெனாக்ஸ்க்கு அடிக்டாக இருந்த ஆல்பர்ட்டை யாரோ தண்ணியில் பாய்சன் கலந்து கொலை பண்ணியிருக்காங்க. மோட்டிவ் நிறைய பேருக்கு இருந்தனால தான் இந்த கேஸில் இவ்வளோ கன்ஃபியூஷன். ஹீரோ இப்போ எல்லாத்தையும் அசெம்பிள் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஆகஸ்ட் 5 நைட்டு இந்த வீட்டில் ஒரு கொலை நடந்திருக்கு. பர்த்டே அன்னைக்கே சாவு வரும்னு ஆல்பர்ட்டை எதிர்பார்த்துருக்க மாட்டார். தம்பியை பார்த்துக்கன்னு ஆல்பர்ட்டோட அப்பா சாகிறப்ப சொன்னனால தான் தம்பியை சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஆல்பர்ட் எல்லாமே பண்ணார். ஆனால் தம்பி பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஆல்பர்ட்டோட சொத்தையை அழிச்சிருக்காரு. இது ஆல்பர்ட்டோட ஒய்ஃபுக்கு பிடிக்கவே இல்லை. அங்கேருந்து தான் ஆல்பர்ட்க்கும் ஒய்ஃபுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதை ஆஸ்தா அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டாங்க. ஆல்பர்ட் கிரிப்டோ காயின்ஸை பணமாக கன்வெர்ட் பண்ண விரும்பலைன்னு வர்மா கிட்ட சொன்னனால தான் வர்மா தம்பியை வச்சு ஆல்பர்ட்டை கன்வின்ஸ் பண்ண ஐடியா பண்ணியிருக்காரு. அதுக்கு ஷேரும் கொடுக்குறதா வர்மா சொன்னனால தம்பி ஆல்பர்ட்டை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் ஆல்பர்ட் ஒத்துக்கலை. ஸ்டடி ரூமில் நடந்த ஆர்கியூமெண்ட்டு இதுக்காக தான். ஆல்பர்ட் யாருக்கும் பணத்தை கொடுக்கவும் விரும்பலை. அதனால் பார்ட்டியில் வச்சு அவரை கன்வின்ஸ் பண்ண எல்லாருமே ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் பணத்தை என்ன பண்ணுறதுன்னு ஆல்பர்ட் தெளிவாக இருந்திருக்காரு. பார்ட்டி அன்னைக்கு தான் இன்னொரு ஆளுக்கும் கிரிப்டோ காயின் பற்றி தெரிய வந்திருக்கு. அது வேறு யாரும் இல்லை, டாக்டர் தான். 35 கோடிக்கு ஆசைப்பட்டது ஒய்ஃபு, தம்பி, ஆஸ்தா, டாக்டர் இவங்களோட சேர்ந்து லாயரும். அவருக்கும் ஷேர் கொடுக்குறேன்னு சொன்னனால தான் இந்த கேஸில் ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. வர்மா துபாயில் இருக்கிற ஒருத்தரை வச்சு கிரிப்டோ காயின்ஸை கன்வெர்ட் பண்ணலான்னு ஆல்பர்ட் கிட்ட சொன்னார்ல. ஆக்சுவலாக அந்த துபாய்க்காரனோட கம்பெனியை பற்றி சீக்ரெட்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணி ரிப்போர்ட் பண்ணது லேடி ஆஃபீஸர் தான். அவங்க துபாயிலேருந்து இந்தியா வந்தப்போ ஆல்பர்ட் உயிரோடே இல்லை. கொலை எப்படி நடந்திருக்குன்னா, பார்ட்டி நடந்த நைட்டு கிரிப்டோ காயினில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற எல்லாரும் ஒரு மீட்டிங்கை போட்டிருக்காங்க. அதாவது ஆல்பர்ட்டோட ஒய்ஃபு, தம்பி, ஆஸ்தா, வர்மா, லாயர். ஸ்பை கேம் இருக்கிற பேனாவை ஆல்பர்ட்டோட சட்டையில் சொருகுனதே ஒய்ஃபு தான். பாஸ்வேர்டை திருடி பணத்தை எடுக்கிறதுக்காக தான் இந்த பிளானே. ஆனால் 3 பேர் மட்டும் அதுக்கு மேலேயும் யோசிச்சு ஆல்பர்ட்டோட சாப்டரை க்ளோஸ் பண்ண டிசைட் பண்ணிக்காங்க. அந்த 3 பேர் ஆஸ்தா, தம்பி, ஒய்ஃபு. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டாக ஸ்டடி ரூமில் இருந்த ஆல்பர்ட்க்கு குளோரோஃபார்ம் கொடுத்தது ஆஸ்தா தான். ஒய்ஃபு வேறு பர்பஸ்க்காக சர்வெண்ட் கிட்ட சொல்லி வாங்கி வச்சிருந்த குளோரோஃபார்மை ஆஸ்தா எடுத்திருக்காங்க. செகண்ட் அட்டெம்ப்ட் 11:46க்கு தம்பி ஸ்டடி ரூமுக்கு போய் ஆல்பர்ட்டோட கழுத்தை நெரிச்சிருக்காரு. அந்த நெரிக்க ஆரம்பிச்சு 4 செகண்ட்லேயே ஆல்பர்ட்டோட தலை தொங்கியிருக்கு. ஏன்னா ஆல்பர்ட் இறந்ததுக்கு காரணம் கழுத்தை நெரிச்சனால தண்ணியில் கலந்து கொடுத்த ஸ்லோ பாய்சன். அதை பண்ணது யாருன்னு பார்த்தா ஆல்பர்ட்டோட ஒய்ஃபு. மெடிக்கல் ஷாப்பில் ஒய்ஃபு DMM வாங்கினதுக்கான CCTV ஃபுட்டேஜ் எவிடன்ஸை ஹீரோ கண்டுபிடிச்சிருக்காரு.
ஒய்ஃபு ஆல்பர்ட்டை கொலை பண்ண நினச்சது பணத்துக்காக இல்லை, ஆல்பர்ட்க்கும் ஆஸ்தாக்கும் இருந்த அஃபேர்னால. அடுத்து போலீஸை டைவர்ட் பண்ணுறதுக்காக ஆஸ்தாவோட ஃபோன் எடுத்து அதை ஸ்பை கேமராவோட லிங்க் பண்ணி ஸ்டடி ரூமில் இந்த வாரன் பஃபட் புக்குள்ளே வச்சுருக்காங்க. கூடவே லாயரோட ஷர்ட் லோகோ பட்டனையும் போட்டிருக்காங்க. அதுதான் லேடி ஆஃபீஸருக்கு எவிடன்ஸாக கிடைச்சிது. ஆல்பர்ட் மேலே ஒய்ஃபுக்கு லவ் இருந்தாலுமே குழந்தை பெற்றுக்கிறதுக்கு அவங்க ஒத்துக்கல. அதுதான் ஆல்பர்ட் ஆஸ்தா பக்கம் சாஞ்சதுக்கான காரணம். ஒய்ஃபு தான் ஆல்பர்ட்டை கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ கதை இதோட முடிஞ்சதுன்னு பார்த்தா அதுதான் இல்லை. ஸ்லோ பாய்சன் பற்றி ஒய்ஃபுக்கு ஐடியா கொடுத்ததே டாக்டர் தான். ஆனால் ஸ்லோ பாய்சன் கொடுத்தா ஸ்லோவாக தானே ஆல்பர்ட் சேர்த்துருக்கணும். இன்னும் 1 வாரம் கழிச்சு இறந்துருக்க வேண்டிய ஆல்பர்ட் ஏன் ஒரே நாளில் சாகணும்? ஏன்னா பார்ட்டி நடந்த அன்னைக்கு நைட்டு இன்னொரு மர்டர் அட்டம்ப்டும் நடந்திருக்கு. அதுதான் ஸ்லோ பாய்சனோட எஃபெக்டை பல மடங்கு இன்க்ரீஸ் பண்ணி ஆல்பர்ட் சாகிறதுக்கு காரணமாக இருந்தது. அந்த அட்டம்ப்டை பண்ணது வேறு யாரும் இல்லை, டாக்டர் தான். நைட்டு வீட்டுக்கு கிளம்பின டாக்டர் ஃபோனை மறந்து வச்சுட்டு தான் சொல்லி திரும்ப வந்து ஸ்டடி ரூமில் அந்த ஆல்பர்ட்டை மீட் பண்ணியிருக்காரு. அப்போ ஆல்பர்ட்டு எனக்கு என்னமோ பண்ணுது டாக்டர்னு நெஞ்சு தடவிக்கிட்டே சொல்ல, மாத்திரையை போடுற மரமண்டன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. நான் ஏற்கனவே 2 டேப்லெட் போட்டுட்டேன்னு ஆல்பர்ட் சொல்லவும், இன்னும் 2 டேப்லெட் போட்டுட்டு ரிலாக்ஸாக தூங்குங்கன்னு டாக்டர் வேணுக்குனே சொல்லியிருக்காரு. பணத்துக்கு ஆசைப்பட்டு ஆல்பர்ட்டை ஜனாக்ஸுக்கு அடிக்ட் ஆக்குனது வெளியே தெரிஞ்சால் தன்னோட லைசன்ஸே கேன்சல் ஆயிருங்கிற பயத்தில் தான் டாக்டரும் இப்படி பண்ணியிருக்காரு. இவர் கொடுத்த ஓவர் டோஸால் ஒய்ஃப் கொடுத்த ஸ்லோ பாய்சன் ஃபாஸ்ட்டாக வேலை செஞ்சுருக்கு. அதனால தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் அப்படி வந்திருக்கு. சரி, பணம் எங்கே தான் போச்சுன்னு லேடி ஆஃபீஸர் கேட்குறாங்க. அந்த 35 கோடி இவங்க யார்கிட்டையுமே இல்லைன்னு ஹீரோ சொல்கிறாரு. ஏன்னா கிரிப்டோ காயின் அக்கௌண்ட்டை ஆல்பர்ட்க்கு செட்டப் பண்ணி கொடுத்ததே கனடாவில் இருக்கிற கசின் தான். ஆல்பர்ட் இறந்தது தெரிஞ்சதுமே அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டை கசின் மாற்றிட்டு தான் ஹீரோ சொல்கிறாரு. இதனால தான் இங்கே இருக்க இந்த கும்பலால் அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியல. எல்லாருமே தெளிவாக ஃபோனில் இருந்த கிரிப்டோ காயின் பற்றி சர்ச் பண்ணதுக்கான ஹிஸ்ட்ரியவே டெலீட் பண்ணிக்காங்க. ஆல்பர்ட்டோட ஃபோன்லேயும் டெலீட் பண்ணிக்காங்க. சரி, பணம் யார்கிட்ட தான் இருக்குன்னு லேடி ஆஃபீஸர் கேட்க, அதை கனடாவில் இருக்கிற கசின் கிட்ட தான் விசாரிக்கணும். ஆனால் 35 கோடிக்காக கவர்மெண்ட் உங்களை கனடாக்கெலாம் அனுப்பி வைக்க மாட்டாங்க. இந்த கேஸு இங்கே க்ளோஸ் ஆகுதுன்னு ஹீரோ சொல்கிறாரு. எஸ்ஐயை கூப்பிட்டு ஒய்ஃபு, தம்பி, ஆஸ்தா, வர்மா, லாயர், டாக்டர்னு எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண சொல்கிறாரு. கொலை பண்ண முயற்சி பண்ணது, சதி திட்டம் போட்டதுன்னு வளைச்சு க்ரைம் பண்ணியிருக்காங்க. ஆனால் பாவம், பணம் தான் யாருக்குமே கிடைக்கல. ஒய்ஃபு லாஸ்ட்டாக ஆல்பர்ட்டோட ஃபோட்டோ முன்னாடி நின்று ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஆல்பர்ட் நல்ல மனுஷன்தான், ஆனால் அவர் மட்டும்தான் அப்படி இருந்திருக்காருன்னு ஹீரோ சொல்கிறாரு. சரி, படம் இதோட முடிஞ்சுதான்னு கேட்டால் அதுவும் இல்லை. லேடி ஆஃபீஸர் கிளம்புனதும் ஹீரோ ஆல்பர்ட்டோட கசினுக்கு கால் பண்ணுறாரு. கசின் இப்போ பேங்காக்ல இருக்கார் போல். அவரை மீட் பண்ணுறதை பற்றி ஹீரோ டிஸ்கஸ் பண்ணுறாரு. அது கசினை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக இல்லை, 35 கோடியை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக. ஆல்பர்ட்டோட கிரிப்டோ காயின் அக்கௌண்ட் பாஸ்வேர்டு சர்வெண்ட்டுக்கு தெரியும். சர்வெண்ட்டை கைக்குள்ளே போட்டுக்கிட்ட ஹீரோ கசின் கிட்ட டீல் பேசியிருக்காரு. கசினோட ஹெல்ப் இருந்தால் தான் யாருமே ட்ரேஸ் பண்ண முடியாதபடி கிரிப்டோ காயினை கேஷாக மாற்ற முடியும். ஸ்டார்டிங்லேருந்தே பணத்தை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு நினச்சது லேடி ஆஃபீஸர் மட்டும்தான், ஹீரோ இல்லை. கில்லரை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லி எல்லாருமே ஆஃப் பண்ணிட்டாரு. ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணாமல் ஹீரோ கேஸை க்ளோஸ் பண்ணுறாருன்னு லேடி ஆஃபீஸருக்கு டவுட் வந்திருக்கு. ஆல்பர்ட்டோட வீட்டிலேருந்து கிளம்புறப்ப ஹீரோ சர்வன்ட் கிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணதை லேடி ஆஃபீஸர் நோட் பண்ணிக்காங்க. எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்து ஹீரோவும் சர்வெண்ட்டும் 35 கோடி பணத்தோட எஸ்கேப் ஆக பிளான் பண்ணுறாங்கன்னு லேடி ஆஃபீஸர் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த விஷயத்த எஸ்ஐ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க கனடா போகிறதுக்கு முன்னாடி பிடிக்கணும்னு ஏர்போர்ட்டில் சொல்லி செக் பண்ணுறாங்க. அங்கே பார்த்தா சர்வெண்ட் மட்டும்தான் போலீஸ்கிட்ட மாட்டுறாரு. எதுக்கு இதெல்லாம் பண்ணனு எஸ்ஐ லேடி ஆஃபீஸரை விசாரிக்கிறாங்க. பணம் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை மாறும்னு நினச்சி தான் சர்வெண்ட்டு ஆல்பர்ட்டோட பாஸ்வேர்டை திருட்டுத்தனமாக தெரிஞ்சு வச்சுருந்துருக்காரு. இந்த விஷயத்த ஹீரோ கண்டுபிடிச்சி இது யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. இப்போ மாட்டினதும் சர்வெண்ட் மட்டும்தான். ஏன்னா போலீஸு கனடா போகிற ஃப்ளைட்டை தான் செக் பண்ணிக்காங்க. ஆனால் ஹீரோ சர்வெண்ட்டை மாட்டி விட்டு பேங்காக்கு எஸ்கேப் ஆகிறாரு. எல்லாரும் ஆசைப்பட்ட அந்த 35 கோடி கடைசியில் ஹீரோ கிட்ட வந்து சேருது. இதோட படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.